பசுமாட்ட ரஞ்சிக்கு வித்த கும்பல வெளியேற்றி டிஎஸ் பொறுப்பெடுக்கணும். ஆலயத்தை கோயில் கட்டுமான பணியை தான் முன்னெடுக்கணும். பட்டோலை கண்டு வந்த சைனை மாத்தி கள்ள சைன் கொண்டு செந்தில்குமார் இன்ஜினியர் கொடுத்த இடத்துல நேற்றுக்கு வணக்கம். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு போராட்ட காலையில் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து சுதுமலை அம்மன் கோயில் வந்து இடிக்கப்பட்டு புனர் நிர்மாணம் நடக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து மக்களோட விருப்பமின்றி இடிக்கப்பட்டு செய்யப்படுது. நிறைய முறைகள் நடக்குதுலாம் சொல்லி சண்டிலிப்பாய் டிஎஸ் முன்னால் வந்து ஒரு போராட்டம் இடம்பெற போது அதான் நீங்கள் தெளிவாக பார்த்து கொடுப்பீங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த காலையில் பார்த்து கொடுமே இருக்குது. ஓகே வாங்க இப்போ காலைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை இடித்ததுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து நம்ம வந்து சண்டிலிப்பாய் சந்தையிலேருந்து டிஎஸ் ஆஃபீஸை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். நடந்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து நடக்கிறதையும் வீட்டை கதைக்கிறதையும் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட கோயிலை அழிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்ற சில பதாகைகளோட வந்து போய்கொண்டிருக்கணும் பாருங்க. பசுமாட்ட ரஞ்சிக்கு வித்த கும்பல வெளியேற்றி டிஎஸ் பொறுப்பெடுக்கணும். ஆலயத்தை கோயில் கட்டுமான பணியை தான் முன்னெடுக்கணும். பொதுமக்கள் சார்பில் கள்ள சைன் வச்ச ஆக்கள் வெளியேற்றப்பட வேணும். கள்ள சைன் போலி ஆவணங்களை சட்டவிரோதமான ஆவணங்களை சட்டபூர்வமான ஆவணங்களாக காட்சிப்படுத்த வரக்கூடாது. அதோட உண்மையான பிரதியை வெளிப்படுத்த வேணும். சிநேகபூர்வமான நடவடிக்கைகளால ஊழலுக்கு துணை போகக்கூடாது. அரச பணியெல்லாம் ஈடுபடுத்தப்படக்கூடாது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், ஆலய கட்டுமான பணிகளை ஆலயத்தை ஒரே பூஜைகளை கட்டி சுத்தமாக கட்டி பில் போடுற இடத்துக்கு சின்னம் அளிக்கப்பட்டது. வந்த கடிதத்துக்கு முடிவு தெரியணும்.
தொன்மையான சின்னங்களை அழிக்க அனுமதி கொடுக்காது. வந்து வாங்கோட ஒரு ஆள் அவன் பிரதிநிதி வருவேன் அவன் அடையாளங்களுக்கு அழிக்க அனுமதி கொடுக்காது. உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லாத கோயில் கட்டுமா அடையாளங்களை அழிக்க அனுமதி பல்லு கொடுக்குற கதிரை 43 கோடியில கோயில் பாலஸ்தாபனம் செய்கிறதான் வேலை. கோயில் கட்டி கடையாக வந்தாலும் என்ன கோரிக்கை இருந்தால் என்னோட தந்தா நான் உரிய இடத்துல கோயில் வந்து பட்டோலை கண்டு வந்த சைனை மாத்தி கள்ள ஜாயின் வந்து செந்தில்குமார் இன்ஜினியர் கொடுத்த இடத்துல ஏடிஎஸ் அவார்ட ஃப்ரெண்ட் அண்ட் வண்டி என்ன அனுமதி கொடுத்தவா மற்ற மூல பிரதிகளுக்கு நீங்க என்ன மூல பிரதி இல்லாம நீங்க அனுமதி கொடுத்தீங்க நீங்க ஐயா ஐயா நான் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு தகுதியான அதிகாரிகளிடம் இல்ல சரி வாட்ஸ்அப்லயாவது யாருக்கு ஒரு போன் எடுக்கலாம் உங்கள சிரமம் வந்தீங்க இந்த அம்மாக்கு தெரியும் முழு பிரச்சனை இந்த உலக நவீன தொழில்நுட்பம் இருக்கு அவரே ஒருக்கா பாத்துட்டானே பாஜர வாங்குறேனோ அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும் நீங்க வாங்குறீங்க ஓ அப்படியே கொடுத்ததுக்கு எங்களுக்கு ஆரோட ரிசீவ் பண்ணி தரேன் என்னடா சார் இங்க போலீஸ் வாட்ஸ்அப்ல அண்ணா அண்ணா சார் கொஞ்சம் பொறுங்க இதுல என்னென்றால் நாங்கள் ஒரு கரியால இல்லங்க கரியால சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாக சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாக சபை முறையான கையொப்பத்தினை வாங்காமல் போலியான ஆவணத்தை பயன்படுத்தி பிரதேச செயலரை அனுமதி பெற்று கோயிலை புனருத்தாரணம் செய்வதற்காக இடிக்கப்பட்ட அனுமதி சம்பந்தமான இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். அந்த குற்றச்சாட்டிலே ஆலயத்தின் மகோத்சவ திருவிழா வந்து அதுக்குரிய வழங்கப்பட்ட பட்டோலைகள் அந்த பட்டோலைகளை வழங்கப்பட்டு அதுக்குரிய வைக்கப்பட்ட கையொப்பம் இந்த கையொப்பம் பெரியவர்கள் எல்லாரும் வச்சிருக்கிறார்கள் 5/5/2025 கையொப்பம் வைக்கப்பட்டது பட்டோலை வாங்கி அதிலே பலரும் வச்சிருக்கிறார்கள் 7/5 வச்சிருக்கிறார்கள். ஆலய புனருத்தாரணத்துக்குரிய கூட்டம் வந்து 20/5/2025 இங்கே கூட்டத்துக்காக எங்களுக்கு அழைக்கப்பட்டது. இதிலிருந்தே போலியான ஆவணம் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறேன். அடுத்ததாக
இங்கே தலைப்பு வந்து சுருமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய புனர்த்தான தொடர்பான திருவிழா உபயோகக்காரருக்கான கலந்துரையாடல் என மாற்றப்பட்டுள்ளது. 2வது குற்றச்சாட்டு. அடுத்தது 3வது, இந்த கையெழுத்துடன் உதவி பிரதேச செயலர் டிசிஷன் எடுக்க இயலாது. திருவிழாக்காரரை இது சம்பந்தமான கலந்துரையாடலில் எங்களை அழைக்கவில்லை. எங்களை அழைக்காமல் 4/8/2025 தேதியிடப்பட்ட கடிதத்தின்படி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆலய புனருத்தாரணம் செய்வதற்கு உமக்கு விருப்பம், ஆனால் முறையற்ற விதத்தில் இந்த திருவிழா உபயோகக்காரருக்கான பட்டோலையை வாங்கி அதுக்குரிய தரப்பை மாற்றி பிரதேச செயலரை ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆலய நிர்வாகம் சம்பந்தமான உரிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது 2வது விஷயம், அரசாங்க உத்தியோகத்தர் ஆகிய பிரதேச செயலர் இந்த காகிதத்தை வச்சுக்கொண்டு டிசிஷன் எடுத்தது முக்கிய பிழை. இதுக்குரிய ஒரிஜினலை பார்க்கவும் இல்லை, எங்களை கூப்பிட்டு இது சம்பந்தமான விளக்கம் கேட்கப்படவும் இல்லை. அடுத்ததாக எங்களை 12/9 கலந்துரையாடலுக்கு கூட்டப்பட்டது. அதுக்கு முன் 5/9 இவர்களுக்கு கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த கடிதத்திலே அவர்கள் சுருமலை புவனேஸ்வரி அம்பாள் நிர்வாகத்தினரை கூப்பிட்ட போது அவர்கள் அந்த இடத்தில் சமூகம் அளிக்கவில்லை. 5/9/2025 அவர்களை அழைத்த போது அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. அதை பதிலாக 12/9/2025 அவர்களை கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட வேளை அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட விஷயம் ஆலய புனருத்தாரணம் சம்பந்தமான இந்த கூட்டம் தங்களால் கூட்டப்பட்டது. ஆனால் கூட்டத்துக்குரிய கையொப்பம் இங்கு பிரதேச செயலருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அதுக்குரிய கூட்டத்துக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே இந்த பட்டோலை வழங்கியமையை வச்சுக்கொண்டு இங்கே ஆலயம் இடித்து புனரமைப்பதற்கு இங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இது இந்த கூட்டம் 20ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கையொப்பம் எங்கே, அதுக்குரிய அறிக்கைகள் எங்கே பிரதேச செயலருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இது சம்பந்தமான உறுதிப்பத்திரம், அதாவது ஒரிஜினலை நாங்கள் கேட்டபோது ஆலயம் புனருத்தாரணம் நடக்கவால் பயிலிகள் இடமாற்றப்பட்டுள்ளது என்பது சொல்லப்பட்டது. அதிலே எங்களுக்கு 15/9 பிரதேச செயலர் அவர்கள் காகிதம் அனுப்பியிருக்கிறார். அதாவது 12/9 கலந்துரையாடலின்படி இந்த ஆலய புனருத்தாரண பணிகள் நடப்பதால் ஆலய நிர்வாக சபை தங்களுக்கு சொல்லப்பட்டது கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளது. அடுத்தது 15/9 16/9 காகிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அடங்கி அங்கே அதில் ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆலய புனர்த்தான பணிகள் காரணமாக கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளதால் கண்டெடுக்க முடியவில்லை என்பதை அந்த வசனத்தில் இடப்பட்டுள்ளது. கண்டெடுக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 5/9 நடந்த மீட்டிங்கிலே கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆகியும் இந்த கோவைகள் கண்டெடுக்கப்படவில்லை என்பது எல்லாரும் புதிராக இருக்கும். பெரிய கோவை இல்லை. 1 மாதத்துக்குள்ள இந்த கோவை எடுத்து உரிய ஒழுங்குகளை எங்கள் செய்யாத சந்தர்ப்பத்தில் ஆலய நிர்வாகம் சம்பந்தமாக நாங்கள் எந்தவித இதுவும் இல்லை. அடுத்ததாக இது சம்பந்தமாக மானிப்பாய் போலீசாரிடம் முறையிட்ட போது மானிப்பாய் போலீசார் எங்களுக்கு காகிதம் தந்திருக்கிறார்கள். தங்களது சேலம் மூலம் பல வருடங்களாக பழமை வாய்ந்த கோவிலில் புனருத்தாரணம் செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளீர்கள். இதனால் பிரதேச வாசிகள் விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால் குறுக்க அறிக்கை தொடர்பாக பரிசீலனை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை ஒன்றினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என 26/9/2025 காகிதம் மானிப்பாய் போலீஸ் அத்தியட்சர் அவர்களால் பிரதேச செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈட்டவரை நடக்கவில்லை. அதாவது போலீஸ் அதிகாரிகள் இது சம்பந்தமாக முறையிட்ட போதும் எங்களை கூப்பிடவும் இல்லை. இது சம்பந்தமான இதுவிதமான நடவடிக்கை
இது சம்பந்தமாக அடுத்தது ஆலயத்திலே தற்போது நடக்கப்படுகின்ற ப்ராஜெக்ட் வந்து ஆலய புனருத்தாரணத்துக்குரிய கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளது என்றால் 48 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமான பணிகள் நடக்குது. அந்த 45 கோடி ரூபாய் கட்டுமான பணிகள் நடக்கிறதா இருந்தால் இந்த கோவைகள் இடமாற்றப்பட்டால் கட்டுமான பணி முடிவடைந்தாலும் இவர்கள் அதுக்குரிய கணக்கு வழக்குகளை அந்த நேரம் கேட்பார்கள். என்னென்றால் கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளது, கணக்கு வழக்குகள் எங்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை என்பது சொல்லுவார்கள். 45 கோடி ரூபாயும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய வரிப்பணம், பொதுமக்களால் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய அடியவர்கள் அன்புள்ளவங்கள் பணங்களை வழங்குகிறார்கள். அவர்கள் வியர்வை சிந்தி வழங்குகிறார்கள். அந்த வழங்குகின்ற அந்த காசை சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது கட்டிட ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் கொடுக்கப்பட்டது 48 கோடி ரூபாய். 48 கோடி ரூபாய்க்குரிய கட்டுமான பணி வேலைகள் அதுக்குரிய தற்போது இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் அதாவது வரி திணைக்களத்தினால் வரி அறவிடப்படுறார். இந்த 48 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருக்கணும். ஆனா இதுவரையில 48 கோடி ரூபாய்க்குரிய வரி பணம் அறவிடவில்லை. ஆனா 48 கோடி ரூபாய்க்குரிய அறவிடப்படுகின்ற இந்த வரி பணம் பின்பு சொல்லுவார்கள் 6 கோடி 10 கோடி நாங்கள் வரி செலுத்தியிருக்கிறோம், முடியான கட்டுமான பணிகள் எங்களால் முடியவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிசிடி கேமரா செக் பண்ணி பாருங்க. இந்த பொருளை வச்சுதான் இதான் கட்டுறாங்க. அடுத்ததாக புவனேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாக சபையினர் அங்கு பரப்புரை செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஆலயம் புனருத்தாரணம் செய்வதில் இடையூறு செய்கிறோம் என்று. நமக்கு இந்த விதமான இடையூறும் இல்லை. ஆலயம் வடிவாக புனரமைக்கப்பட வேண்டும். ஆனா அவர்கள் மோசடி நடக்கின்றன. இது சம்பந்தமாக மோசடி சம்பந்தமாக ஆலய நிர்வாக சபை மோசடி சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கின்றது. திருவிழா சம்பந்தமாக 2 வழக்கு இருக்குது, 3 வழக்கு. அடுத்தது ஆலய வெளிவீதியில் உள்ள வட்டாப்பளை அம்மன் ஆலயத்தை இனம் தெரியாமல் கொண்டு வெளியில் அப்புறப்படுத்த போது எங்களுடைய மக்கள் அடியவர்கள் அங்கு தடுத்து நிறுத்தினார்கள். அது சம்பந்தமான வழக்கு 4வது வழக்கு நடக்கிறது. ஆலய 48 கோடி ரூபாய் செலவில் இதண்டு ஐயா, 48 கோடி செலவில் ஆலய திருவிழாக்காரர்கிட்ட கையொப்பம் வாங்கி கள்ள கையெழுத்து வாங்கணும்டா 48 கோடி ரூபாய்க்கு யார் பொறுப்பு சொல்ல போறது? திருவிழாக்காரர். இதை நீங்கள் புரிய வேண்டும். எல்லா நாடும் தமிழரின் தொன்மையான ஆலயம் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்பட்டது. மக்கள்கிட்ட காசை மோசடியான பணத்துக்கு ஆலயம் முடிக்கப்பட்டுள்ளது. ஆக இருந்த மேடி அமைப்புல வளமை மாறாமலுக்கு கல்லுகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. தாளியல் இளநீ குத்தி எடுக்கிற அந்த எத்தனையோ 400-500 ஆண்டுகள் பழமையான அந்த இளநீ குத்தி எடுக்கிற கருங்கல் இதெல்லாத்தையும் வெள்ளக்கல் இதெல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. பின்னுக்கு கிடந்த தொல்லியல் திணைக்களத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்த அந்த கிணறும் அந்த ஒரு தாலியும் இன்றைக்கு மாட்டுக்கொட்டில இருந்து மயில் கூட மாறி அதுக்குள்ள இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாங்கள் அடுத்த வட்டம் தொல்லியல் திணைக்களத்துக்கு போனோம்னா ஒரு ஓடு கூட மாத்த இல்லாத நிலைமை வரும். பசுமாட்டை ரச்சிக்கு வித்து நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்து பேந்து எடுத்துக்கொண்டு போய் சுடலையில தாட்டினாங்க. சைவ கோயில் நாங்கள் செய்த பராமரிப்புல இருந்த மாட்டை ரச்சி கடைக்கு களவா ஏத்தி பிஹெச்ஏ வச்சு நாங்க பிடிச்ச நாங்கள் சட்டபூர்வமா ஆதிக்க மனோநிலையும் அரசியல் நிர்வாக சிநேகித்துவங்களும் தான் இதுக்கு பிரதான காரணம். நிர்வாக சிநேகித்துவம் இருக்கக்கூடாது அரச நிர்வாகத்தில். தனிப்பட்ட கோயில் இருக்கணும், ஆனா பில் போட்டு எடுக்கணும் காசு. அந்த பில் பிரதேச செயலகத்தாலேயோ பிரதேச சபையாலேயோ பதிவுக்குட்படுத்தப்பட்ட பில்லுகளும் இல்ல,
செயலராக ரிலீஸ் பண்ணப்பட்ட பில் புத்தகமும் இல்ல. என்னென்ன நீங்கள் தனிப்பட்ட ரீதியில ஊழலுக்கு துணை போவீங்க? அந்த கோயில் வாழ்வியல் காலையிலே நிர்ணயிக்கிறது ஆலய வழிபாடுகள் கட்டடத்தின் காலத்தை பார்த்து வாழ்வியலை நிர்ணயிக்கலாம். அதாவது அந்த அடிப்படையில வந்து கட்டிடம் நாங்க வந்து 300 வருஷம் சுதுமலையில வாழ்ந்ததாக சொல்லலாம். அதுக்கான பாரம்பரியமான கட்டம் முடிச்சாச்சு. முள்ளி ஹாஸ்பிட்டல்ல பல்லு புடுங்குறதுக்கு ஒரு கதிரை 43 கோடியில ஒரு கோயில் எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த கோயிலே நல்ல அழகான கோயில். அதை புனருத்தானம் செய்தா காணும். பழமையான விகாரையோ இல்லாட்டி சேர்ச்சோ வந்து இடிச்சு கட்டப்படுகிறா இல்ல. அவங்க பழமையை பேணுறாங்க. நாங்கள் இந்த வரலாறு தூக்கி கீழே தாட்டு போடுவீங்க. 400 வருடங்கள் பழமையான அந்த தாலி அந்த இதெல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போடுவீங்க. இருக்கிற கோயிலை இடித்து கட்டுறது இந்த 40 வருஷம் நின்று பிடிக்குமா? இது எத்தனை வருஷம் கேரண்டி? 43 கோடி ரூபாய். நடராஜா சிலைக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் வந்து 10 லட்சம் செலவழிச்சு காட்டுங்க. 15 லட்சத்துல செய்தாங்க. அது இப்போ 1.5 வருஷத்துக்கு அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரியா? அந்த படத்தை கொண்டு வாங்க. இந்த கொண்டாம். இந்த படத்துல கிடக்குற இந்த நடராசர் கோயில், இதுல கிடக்குற இந்த நடராசர் கோயில் 10 லட்சம் செலவழிச்சு 1.5 வருஷத்துக்கு முன்ன காட்டி போட்டு அந்த நன்கொடை வழங்கியாலும் சரி எல்லாரும் சரி. மக்களின் பணத்தை நீங்க ஊதாரித்தனம் பண்றதுக்கு சைவ ஆலயங்கள் ஒரு மக்களிட வேர்வை வரிப்பணம் ஆலயம் பக்தி எல்லாம் இருக்குது. கடவுளே லஞ்சம் வாங்குற ஆள் இல்ல. ஆனா கடவுளை லஞ்சம் ஊழலான ஆளா மாற்றக்கூடாது. மற்றது ஒரே கூரையன்களை சூப்பர் மார்க்கெட் கட்ட சொல்லி நாங்க கேட்கல. பிள்ளையார் கடை, முருகன் கடை, அம்மன் கடை, பக்கத்துல கவுண்டர். நீங்க பில்லா கொடுத்தா பூசையாகும் நாங்க பாத்துட்டு போறோம். சொல்லி நீங்க பொறுப்பெடுக்கணும். வாயிலாக இப்ப பெரிய செலவு அறிஞ்சிருக்க. ஆனபடியே நீங்கள் இதை விட்டு அங்க அதெல்லாம் முடிஞ்சு யார் வாங்குறான் பொறுப்படுத்துறான் உள்ள போங்க. மாஜர் கொடுக்குறாள் உள்ள வாங்க. உள்ள போய் சைன் வச்சு கொடுத்ததுக்கான ரிசீட்டை வாங்கி கொண்டு வாங்க. அனைவரும் கலந்து செல்லலாம். நாங்கள் இன்று வந்து சண்டில் பிரதேச செயலருக்கு முன்னால் வந்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் வந்து ஜனநாயகவாதி ரீதியில் வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கான காரணம் வந்து எங்களோட சுதுமலை ஸ்ரீ குபேஸ்வரி அம்பாள் ஆலயம் தொன்மையும் பழமையும் ஆலய கட்ட வடிவமைப்போடு காணப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் வந்து புதிய ஆலய நிர்வாகத்தினரால் புதிய சிந்தனைக்கு 48 கோடி ரூபாய்க்கு புனர்நிர்மாணம் செய்து தொடங்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பழமையான கட்டடங்களும் தொன்மையான பாரம்பரியமான கட்டடங்களும் எங்களது மூதையாளர்கள் பாடுபட்ட அயலா உழைத்து கட்டடங்கள் வந்து கிணறு இயந்திரங்கள் மூலம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதோட நோக்கம் என்ன சொன்னால் ஆலய புனர்நிர்மாணத்தின் எந்த எதிர்ப்பை நாம் காட்டவில்லை. எங்களுக்கு ஆலயம் பழமையாக இருந்து புனர்நிர்மாணம் செய்ய வேண்டிய மட்டும் செய்துட்டு ஆலய பழமை வந்து எங்களுக்கு முக்கியம். அதாவது ஆலயத்தின் வரலாறு வந்து எங்கள்கிட்ட இருப்பின்ற வரலாறோட ஒப்பிடும். ஏன்னு சொன்னால் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு ஆலயம் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் 3 வருஷமா எங்களுடைய இடத்துல வந்து வாழ்ந்ததான ஆதாரம். அப்போ அந்த தொன்மையை இடித்து அளித்தால் இப்போ 2030ஆம் ஆண்டு காட்டப்பட்டோம்னா 2030 பழைய ஆதாரங்கள் வந்து இல்லாமல் போயிடும். எங்களுக்கு இருப்பும் இல்லாமல் போயிடும். இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் பழமையாக வேணும். ஏன்னு சொன்னால் நாகரிகம் பெற்ற போல ஆலயத்தில் வந்து நாகரிகம் காட்டக்கூடாது. நாங்கள் எங்களோட வசதி வாய்ப்புக்கு நாங்கள் இதையும் செய்து கொள்ளலாம். ஆலயத்தில் வந்து தவறாவல் நடத்தக்கூடாது. அலங்காவலர்ன்றது ஊர் மக்களுக்கும் ஆலயத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதோட கடந்த காலத்தில் செய்த நிறைய அந்த கண்டு இந்த மாடுகள் எல்லாத்தையும் முறைச்சி கொடுத்தது போன வருஷம் நடந்தது அதுவும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இதில் வந்து என்னென்ன எங்களோட கோரிக்கை வந்து இந்த ஆலயத்தை சரி இடிச்சிட்டாங்க. போலி ஆவணங்களை தயாரித்து அதை ரேசைலர் கொடுத்து மூலப்பிரதியிலாளுக்கு ரேசைலராக்கள் அனுமதி வழங்கி கோயிலாலயம் முடிக்காது. இனியும் ஒன்றும் செய்யலாது. என்னென்னா அடியாளர்களை வணங்கணும். அவங்க மனம் புண்பட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பழைய அமைப்போடையே கட்டிக்கொள்வோம். அதாவது உறுதியான இத்தனை இடங்களுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் வந்து இயந்திரத்தால் தான் உடைச்சாங்க. கையால் உடைக்க இல்லை. என்னன்னு சொன்னால் அவ்வளவு பலமானது. அதே மாதிரி ஒரு பலமான கட்டுமானத்தையும் ஆலயம் இருந்த அமைப்போட வெளியில் கொஞ்சம் ஆலய கோயிலுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஆலயத்தில் வந்து தேவையற்ற கோபுரங்கள் அதில் தேவையில்லை. என்னத்துக்கு எங்களுக்கு ஆலயம் அம்பாள் வந்து எங்களுக்கு எளிமையா இருக்கணும். எங்கள் ஆலயம் வந்து கிராமிய வழிபாட்டில் உருவாகின ஆலயம். சரி, எங்கள் ஆலயத்துக்கு வந்து இந்த தொன்மை காணும். இந்த தொன்மை எங்களுக்கு அடையாளம். சுதுமலை அம்மன் கோயில்னு சொன்னா வரலாற்றுல இடம் பிடிச்ச ஒரு ஆலயம். அது பழைய வயோதிகர்கள் 50-60 வயசு தெரியும் அந்த வரலாறுகள். அப்ப அந்த தொன்மையை நாங்கள் பாதுகாக்கணும்.
சரி, இது எங்கட நோக்கம் என்ன சொன்னா, யாருக்கு நாங்கள் புனர் நிர்மாணத்துக்கு எதிரான ஆட்கள் இல்ல. இந்த ஆலயத்துல இரவு பகலாண்டு வேலை செய்யற அடியவர்கள், ஊர் மக்கள். ஆனா இப்ப பாருங்க, இந்த ஆலயத்துல வந்து எவருமே இல்ல, இளைஞர்களோ தொண்டர்களோ இல்ல. குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து செய்யணும். அப்ப ஏன் இந்த கோயில் இந்த ஆலயம் வேலை செய்யறதுக்காக இந்த ஆவணங்கள் சரி, இந்த வாகனங்கள் அதோட அகற்ற கூட சம்பளத்துக்கு இப்படி செய்யறாங்க. அதாவது இரவு பகலா 70-80 இளைஞர்கள் தொண்டர்கள் செய்யற ஆலயத்துல சம்பளத்துக்கு பிடிச்சு அந்த வாகனத்துக்கு வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அராஜகமா செயல்படுங்க. இவன் சரி, அராஜகங்க. நாங்கள் வந்து சைவர்கள், நாங்களும் அன்பை போதிக்கோம். சரியா, இந்த ஒரு பௌத்த விகாரியா இருக்கலாம், சரி தேவாலயமா இருக்கலாம், பிடிச்சு கட்டுறாங்க, பழமையத்தான் மெருகூட்டி கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இதுக்கு அது வாயிகள், அது எங்கட இந்துக்கள் சைவ கோயிலை மட்டும் நாங்கள் இடிக்கணும், அதையும் அனுமதிக்கணும். மற்றது வந்து ஊர் மக்கள்கிட்ட காசு வாங்கினோம். ஏன் ஊர் மக்கள்கிட்ட வந்து அபிப்பிராயம் எடுக்கல, தன்னிச்சையா முடிவெடுக்கணும். அதை வந்து நிர்வாகம் வந்து போடினோம். அதுல வந்து இவங்க தவறு சுட்டிக்காட்ட மட்டும்தான் அவர்கள் நிர்வாகத்தில் பேசுறாரு, எந்த காரணம் இல்லாமல். அப்ப இது வந்து படித்தவர்களும் செய்கிறார்கள். படித்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பாமர மக்கள் எவ்வளவுக்கு ஏமாத்திரம் யோசிக்கணும். நம்மளுடைய அது படித்த விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி நல்ல சமூக நாட்டையும் நல்ல கொண்டு போகணும்னு யோசிக்கணும். இல்லை, இப்ப வந்து நாட்டுல வந்து சரியான ஒரு எல்லாருக்கும் சமமான நீதி, சமமான சட்டங்கள் எல்லாமே கௌரவ ஜனாதிபதி அனுர திசாநாயக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு வந்து இப்படியான சில விஷயங்கள் வந்து இடைஞ்சலாக இருக்கு, ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் வந்து நல்ல ஒரு அனுரகுமார திசாநாயக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிப்பட முதன்மை வந்து சிறந்த ஒரு நிர்வாக நடைமுறைகள் அரசு தினக்கலங்கள்லாம் சரியா இருக்குது. பாமர மக்களுக்கும் சட்டம் சமானம் இருக்கிறதால வரவேற்பா இருக்கிறது. அதை வந்து இப்படியான சில விஷயங்கள் வந்து குழப்புது. ஆகவே இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பழமை அமைப்போட ஊர் மக்களின் பங்களிப்போட எல்லாரும் சேர்ந்து கட்டோல் பண்றது எங்க நோக்கம். பொதுவான வந்து ஒரு அரச பொதுவான சார்பான ஆட்கள் வந்து பொறுப்படுத்த நிதிகளை கையாண்டு சரியா செய்யணும். அதை வந்து ஊர் மக்கள் அபிப்பிராயம் கட்டாயம் முக்கியம், திருவிழா உயர்காரன் கட்டாயம் முக்கியம். ஏன்னா ஆலயம் எல்லாரும் காசு கொடுக்குறோம், சரிதானே? அப்ப இந்த பழைய அமைப்புல ஒரு புளியும் மாறாமலுக்கு பழமையோடைய அந்த ஆலயத்தை புதுசா கட்டுறது உங்களோட எல்லா ஊர் மக்கள் உங்களோட எல்லா டைமும் வேண்டுவோம். பட் இந்த பட்டோலை திருவிழா சைவர்களுக்கு தெரியும், கொடியேறதுக்கு பட்டோலை என்று கொடுக்குறது உறுதிப்படுத்துறதுக்கான கோயில் நிர்வாகத்தில் வேண்டப்படுற சாய். அந்த சாய் கையெழுத்தை போலியா தயாரித்து ஸ்கேன் பண்ணி போலியாக தயாரித்து வந்து அதை வந்து பிரதேச கொடுத்து இப்போ பிரதேசர்கள் என்ன செய்யணும், மூலப்பிரிவியை பார்க்காமலுக்கு அதை வச்சுட்டு எல்லாரும் சைன் பண்ணிக்க நீங்க உங்களை வேலை செய்யும் கொண்டு அனுமதி கட்டத்தை கொடுத்துருக்கணும். முதலாவது அவர் வந்து மூலப்பிரிவியை பரிசோதனை செய்யாமலுக்கும் முறைப்பாடு செய்தவர்களை கூப்பிட்டு சரியாக கருத்து கேட்காமலுக்கும் அனுமதி கடிதம் வழங்கினது தவறு. மற்றது கோயில் இடிப்பது அனுமதி கடிதம் வழங்கின கடிதம் வந்து இருதரப்புக்கு முறைப்பாடுகளுக்கு எதிரான ஆட்களும் கொடுக்க வேணும். ஆனால் முறைப்பாடுகள் கொடுக்கப்படலை. அதுக்கு பிரதேச நாங்கள் போய் கேட்ட இடத்துல உதவி பிரதேச செயலர் வந்து மறந்துட்டார் என்று கூறுறார். அந்த பெரிய ஒரு அரசு அதிகாரி அப்படி ஒரு சிறுபலத்தனமான கருத்தை சொல்றார். அப்ப இதுகளெல்லாம் கலைந்து எங்களுக்கு சரியான நீதியான, அதாவது இந்து ஊர் மக்கள் மனநோயாளுக்கு அம்பாளுக்குரிய ஆலயம் பழைய கட்டுமானத்தோடையே எங்களை வேண்டுகோளும் எல்லாருக்கும் தார்மீகமான வேண்டுகோள் தயவா கேட்கிறோம். நாங்கள் போராட்டத்துக்கு பிரதேசம் வந்து தங்களுக்கு வேலைப்படுது, அதாவது முடிக்கணும். நீங்க அங்க போங்க அரைக்கழிக்கணும், அது வந்து பக்கச்சார்பா செயற்படுது. இப்ப நாங்கள் வந்து முறைப்பாடு இங்க வந்தால் அதுக்கு தொலைபேசியில மீட்டிங் முடியுது. ஆனால் மீட்டிங் வர சொல்லி பிரதேச செயலாளர் அறிவித்தல் கடிதம் வழங்கப்பட்டும் கொழும்புல நிக்கணும், அங்க நிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து போலீஸ் நிலையத்தில் நாங்கள் அங்க நிக்கிறோம் ஒரு இடங்களை சொல்லி போட்டு கோயில்ல வந்து ஆதாரம் அங்கே இருக்கு, வீடியோ ஆதாரம் கோயில் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்ப அதை இடித்து முடிக்க வேண்டியதான் நோக்கம். அதுக்காகத்தான் இவர்கள் வந்து ஒரு அவசரமா ஒரு புராண கட்டிடம் வந்து இடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முறைப்பாடு செய்ய உடனே என்ன செய்ய போறோம், இடிச்சா பிறகு அதுக்கான கிழமைக்கு ஒருக்கா பிரதேச வீட்டுக்கு இடங்கள் இந்த கட்டடத்தை அடிக்கிறது பிரதேச செயலாளர் அது தனிப்பட்ட நட்பு ரீதியோ இல்லாட்டி உறவினர்களோ உங்களுக்கு தெரியாது. அதான் கௌரவ ஜனாதிபதி அனுமதி திசாநாயக அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் சரியான கட்டமைப்போட போய்கொண்டிருக்கிற நாட்டு சரியான பாமர மக்களும் வந்து நீதியும் சரி எல்லா விஷயத்திலும் சரியாக வந்து அனுமதித்து கொண்டிருக்க கிடைக்க செயற்பாடுகள் வந்து அவர்கள் கேள்விக்குறியா இருக்கும். உங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற என்ற ஏதாவது உத்தரவாதம் வழங்கியிருக்கு? இல்ல, இதுவும் இல்லை. அதாவது முறைப்பாடு வழங்கப்பட்டால் அதுல வந்து இருக்க முடியாத பிரச்சனைகளோடு கடிதம் தெரிவிக்கணும். அதுல வந்து கோயில்காரர் சொன்ன அந்த விஷயத்தை தான் எழுதி தந்திருக்கிறோம். ஆவணத்தில் ஒரிஜினல் வந்து வழங்கப்படல என்ற அந்த ஏன் வழங்கப்பட கேட்க இல்லை. அரசு தினக்களுக்கு நாங்கள் சொல்வதையும் கேட்க வேண்டாம், ஒரிஜினலை கொண்டு வந்தாங்க. சரி,
ஆவணம் வந்து பேக்கில் கட்டி வச்சுக்கணும் சொன்னா 10 நாள் 20 நாளே கொடுக்கத்தானே வேணும். தொழிற்சின்னு சொல்ல அப்போ உங்களை நம்பி 48 கோடி ரூபாய் தெரியல. நாங்கள் இப்ப பிரதேச செயலர் வந்து விடுமுறை இருக்கிற வழியா அதுக்கு பொறுப்பான அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கிறோம். அடுத்த கவனத்தை நாங்கள் கவனத்தை கொண்டு வந்து ஒரு தீர்வை சொல்ற மட்டுமே சொல்லியிருக்கணும். மற்ற நாங்கள் இது வந்து கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் பேட்டி கொடுக்க போறோம். இதுவரை நீங்கள் எத்தனை மகள் கையெழுத்து இதான் மொத்தம்? இல்ல 8வது மகஜர் அவர் கட்டடம் முடிக்காத கால அவசரத்துக்காக கிழமைக்கு ஒரு கதை மீட்டிங் போடுவேன். அதுக்கு அவர் வருது ஆலயம் முடிக்கப்படல 8 மகஜர் இழுத்தடிப்பு காலம் நடக்கும். அதுதான் பிரச்சனையை உதைக்குது. தகவல் சொல்லிட்டு நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு இந்த தகவல் வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் முதல் மதியை தானே கேட்டாங்க. அப்ப இதே பெரிய செயலர்தான் கேட்க போயிடும். அப்ப நாங்கள் இது வந்து இந்த போராட்டத்தில் வந்து தீர்வு கிடைக்காவிட்டால் சரியான தீர்வு கிடைக்காவிட்டால் இந்த போராட்டத்தை இன்னும் விசாரித்து நாங்கள் வந்து கௌரவ ஜனாதிபதி அருண் திசாநாயக்க அவர்களோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அருண் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களோட ஆட்சியிலையும் சரி அவர்கிட்ட செயற்பாடுல முழு நம்பிக்கை இருக்கு. சரி அவர் வந்து கட்சி பேதங்கள் அதாவது வந்து இன பாகுபாடு இல்லாத எல்லாருக்குமே சமனான ஆட்சியை செய்யற அந்த விதத்துல இப்படியான அதிகாரிகள் இந்த அசமந்த போக்குகளும் பக்கச்சார்பான விஷயங்களும் அவர்கிட்ட ஆட்சிக்கு கேள்விக்குறியாய். சரி அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வை தரணும். எங்களுக்கு மாற்றப்பட்ட அந்த கோவை